ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிற்கு தெற்கே, அதாவது இலங்கையில் இருளை கிழித்துக் கொண்டு தென்படுகின்ற அந்த மின்னொலி கீற்று, ஒரு வெளிச்சக்கீற்று. ஆம், இலங்கை தேர்தல் சொல்லியிருக்கின்ற, இந்திய சங்கிகளுக்கு சொல்லியிருக்கின்ற, இந்தியாவை இருளில் மூட நம்பிக்கையில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கி கும்பலுக்கு செவிட்டில் அடித்தார் போல், பொட்டில் அறைந்தார் போல், செருப்பால் அடித்தார் போல் சொல்லியிருக்கின்ற செய்தி என்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம். அனுரகுமார திசநாயக்க, அங்கே பௌத்தம் இருக்கு, இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்துக்களைப் போல சனாதனம் தர்மத்தில் ஒழுகுபவர்கள் வேறு யாருமல்ல. அத்தனை பேரும் தங்களுடைய மதம், மொழி இவற்றையெல்லாம் கடந்து ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய ஜனதா விமுக்தி பெரமுனா பொது உடைமை இடதுசாரி கட்சியினுடைய தலைமையில் இருக்கின்ற மக்கள் சக்தி கூட்டணியை மிகப்பெரிய அளவிலே வெற்றியடைய வைத்து ஆட்சி கட்டிலே, நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்தியர்களுக்கு, இந்திய ஆளும் வர்க்கத்திற்கு, சங்கி கும்பலுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நேற்று வாக்கு எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 159க்கு மேற்பட்ட இருக்கைகளை, அதாவது அவங்க எதில் நம்ம எதில் சொல்றதுன்னா எம்பிக்கள் நேரடி தேர்வு மூலம் பெற்றிருக்கிறது மக்கள் சக்தி கூட்டணி. யாழ்ப்பாணத்தில் 3 இருக்கைகள், 3 எம்பிக்கள் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் தமிழர் கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற, அதாவது ஜாதியும் இல்லை, சமயம் இல்லை, எல்லாவற்றையும் கடந்து இலங்கை மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரே ஒரு கும்பல் இந்த இந்தியாவினுடைய சங்கி கும்பல். மதத்தை மறந்துட்டாங்க, இனத்தை மறந்து விட்டார்கள், மொழி, ஜாதி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவங்க ஒரு இடதுசாரி சக்திக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், நாம எங்கே இருக்கிறோம்? 30 ஆண்டு காலம் ரத்த ஆறு ஓடிய நாடு இன்றைக்கு அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. பௌத்தமாக, சிங்களர்களாக, தமிழர்களாக, இஸ்லாமியர்களாக பிரிந்து கிடந்த ஒரு தேசத்துல அப்படியே திருப்பி போட்டாங்க. எல்லாரும் ஒரு நிமிடத்தில் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல கட்சி, நல்ல கொள்கைன்னு சொல்லி தங்களுடைய வேற்றுமைகள் அத்தனையையும் மறக்கடிக்கின்ற அளவிலே ஒரு 2 மாத காலம்தான் ஒரு ஆட்சி, 2 மாதம் கூட இல்லை, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்றால், இங்கே என்ன நடக்குது? இந்தியாவில் எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களை பிளவுபடுத்துறதுக்காக எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சங்கி கும்பல். எந்த ஸ்டேட்டை தொட்டாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும் மக்களை சாமியார்கள் காலடியில் விழுக வைக்கிறது. நீங்க செஞ்சிருக்கிறது என்ன? உங்களுடைய சாதனை என்ன? தொட்ட இடத்துல எல்லாம் சாமியார்கள், ஆசிரமம், தியானம். ஒரு பக்கம் பார்த்தா இங்கே ஒரு சதுரகிரி மலைக்கு 5000 பேர் உத்தராச கொட்டையை போட்டுக்கிட்டு போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான பேர் போறாங்க. இங்கே ஜக்கி வாசுதேவ் காலடியில் போய் கும்பிட்டு விழுகிறாங்க. இப்படி நாட்டை அறியாமையின் பக்கம், மதத்தின் பக்கம் நாட்டு மக்களை தள்ளிவிட்டு, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சாமியார்கள் சொல்லுவார்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை அறியாமையின் பிடியிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய முன்னேறிய தொழில்நுட்பம் முழுவதையும் வளைத்து கொண்டு, யூடியூப்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, இன்னும் என்னென்ன முன்னேறிய தொழில்நுட்பம் இருக்கிறதோ அத்தனையையும் பயன்படுத்தி அறியாமை என்ற கடலுக்குள் மக்களை மூழ்கடிக்க வேண்டும். அதாவது முன்னேறிய தொழில்நுட்பம் முழுவதையும் இவங்க வச்சுக்கிடுவாங்க.
அதற்காக பல்வேறு கட்டுக்கதைகள், புராண கதைகள், கற்பிதமான கதைகளை கற்பித்து 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 மக்களை அந்த அறியாமையிலேயே மூழ்க வைத்து ஆட்சி பொறுப்பை சுவைத்துக் கொண்டிருப்பது. அதற்காக வாட்ஸ்அப் குரூப்பு இதை பரப்புறதுக்காக பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய கும்பலையை வேலைக்கு வைத்து வேலை வாங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி திரும்பி பார்க்க வேண்டும் இலங்கையில் என்ன நடந்திருக்கிறது என்று. நிமிஷ நேரத்தில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அறியாமை என்ற இருளை கிழித்து கொண்டு இலங்கை மக்கள் வெளியே வந்து விட்டார்கள். மதம் என்ற போர்வையை கிழித்து கொண்டு வெளியே வந்துட்டாங்க. இந்தியா எப்ப வரப்போகுது? இதுதான் பெரிய என்னமோ அகண்ட பாரதம் பண்ண போற. நீங்க கிழிக்க வேண்டியதானே இலங்கையில போய். இலங்கையில் RSS வச்சு என்னென்னமோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்றீங்க. RSS வச்சு இலங்கையவே இந்து நாடாக பண்றதாக, அதற்காக பல நூறு கோடிகளை செலவு பண்ணி இங்கிருந்து RSS சாமியார்களை எல்லாம் அனுப்பி, சாமியார் கும்பல், தியான கும்பல், யோகாசன கும்பலை எல்லாம் அனுப்பி என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்க கதை? செருப்பால் அடிச்சானா இலங்கை மக்கள்? செவிட்டில் அடிச்சான்ல. அகண்ட பாரதமாடா பண்றீங்க. அகண்ட பாரதம் கொடுத்தான் பாரு திருப்பி மக்கள். அந்த பதிலைத்தான் இன்றைக்கு இந்தியா எதிர்பார்க்கிறது. இந்தியாவில் இப்படிப்பட்ட இந்த அறியாமை என்ற இருளை கிழித்து கொண்டு மக்கள் எப்பொழுது வெளியே வருவார்கள் என்ற கேள்விதான் நம்முள்ளே எழுகிறது. தொடர்ந்து 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 தங்களுடைய நாட்டினுடைய பணம், முன்னேறிய கம்பெனிகளிடமிருந்து வசூலிக்கிற கப்பம், எல்லா பணத்தையும் பல்வேறு கம்பெனிகள், பல்வேறு இந்த ஜாதியினுடைய மேலடுக்கில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் அவர்களிடமிருந்து வாங்குகின்ற நிதியெல்லாம் கொட்டி 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 அதற்காக முன்னேறிய தொழில்நுட்பத்திற்கு ஆட்களை வாடகைக்கு பிடித்து அறியாமை என்ற இருளை, போர்வையை தொடர்ந்து முழுமையாக இந்தியர்கள் மேலே போர்த்தி இருக்க வேண்டும். அறியாமை என்ற கடலுக்குள் மூழ்க வைத்தே வைத்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க பாருங்க. இலங்கையில் முடிஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டானா? இதைவிட பெரிய சங்கி கும்பல்லாம் இங்கே இருக்கான். மாயமந்திரம் வருவது உரைப்பவர்கள், மாயமந்திரக்காரர்கள், ஜோதிடர்கள், ஜாதகம் சொல்றவன், இந்த ஏவல், பில்லி, சூனி, இதெல்லாம் நிறைய இருக்கு இலங்கையில மாதிரி கிடையாது. ஆனால் அத்தனையும் நிமிஷத்தில் எங்கோ மறைந்து விட்டது. இன்றைக்கு ஒரு இடதுசாரி கட்சி, ஒரு சாதாரண கட்சி வந்திருந்தா கூட நம்ம சொல்ல போறதில்லை. இப்ப மஹிந்த ராஜபக்சேயுடைய கட்சி, சுதந்திரா கட்சி, அல்லது ரணில் விக்ரமசிங்கேயுடைய கட்சி, அல்லது பிரேமதாசாவுடைய அந்த பிரேமதாசாவுடைய கட்சி, இவர்கள் வந்திருந்தால் கூட நம்ம 10ஓடு 1, 11 என்று கடந்து போய்விடுவோம். ஆனால் ஒட்டுமொத்த இலங்கையும் இன்றைக்கு பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியின் பின்னாலே வந்து நின்றிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தான் தேவை என்று இன்றைக்கு இலங்கை மக்கள் தீர்ப்பெழுதி இருக்கிறார்கள். நீ என்னதான் RSS அனுப்பி நீ சனாதன வேலை பார்த்தாலும், என்னதான் கட்டுக்கதைகளுக்குள்ளே இலங்கை மக்களை கொண்டு வந்து விடலாம் என்று நீங்கள் மனப்பால் குடித்து மோடியும் அமித்ஷாவும் எவ்வளவோ பேரை அனுப்பி வைத்தாலும், அதற்காக எவ்வளவோ செலவழித்தாலும் 1% கூட உங்களால் புடுங்க முடியாது. என்னதான் நீங்கள் ராஜபக்சேக்கு இவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணினாலும் முடியல. இலங்கை மக்கள் அடித்து தூக்கி எறிந்து விட்டு பொதுவுடைமை கட்சி தான், அனுரகுமார திசநாயக்க தான் நமக்கு சரியான நபர், சரியான கட்சி, சரியான கொள்கை என்று மக்கள் அதன் பின்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவுடைய சங்கிகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற அற்புதமான பதில். இந்திய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். தொட்டதுக்கெல்லாம் சாமியார்கள்ட்ட போய் விழுகாதீங்க. தியானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற அவங்களை நம்பாதீங்க. இன்றைக்கு மக்கள் இலங்கையில என்ன தீர்ப்பெழுதியிருக்காங்கிறத பாருங்க. அதே சமயம் அனுரகுமார திசநாயக அவர்கள் செய்ய வேண்டியது, இலங்கையை 4 கால் பாய்ச்சல், 8 கால் பாய்ச்சல்ல நீங்க மேல கொண்டு போவீங்க. பழைய காலம் மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக செல்வச் செழிப்போடு சிலோன் எப்படி இருந்ததோ அந்த பழைய நிலைமைக்கு நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நிலங்களை இன்னும் அதிக சுதந்திரமாக அவங்கள விவசாயம் பண்ண சொல்லுங்க. புலம்பெயர்ந்த புண்ணாக்குகள், புலம்பெயர்ந்து அந்த அமெரிக்கா இங்கே இருக்கிற கனடாவில் இருக்கின்ற அந்த தமிழீழ நண்பர்களுடைய நிலங்களை எல்லாம் உழுது பயிரிடுவதற்கு இங்கே இருக்கிற அகதிகளாக இங்கே தஞ்சமடைந்திருக்கிறவர்களெல்லாம் கொண்டு போய் நீங்க இங்கே மறுபடியும் விவசாயத்தை கட்டமைக்க வேண்டும்.
யாழ்ப்பாணத்தவர்களை போன்ற மிகச்சிறந்த விவசாயிகள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது என்று பெட் கட்டி சொல்லலாம். அம்பாரமாக நெல்லையும் கோதுமையையும் வெங்காயம், இது மிகப்பெரிய உற்பத்தி அவங்க தான். மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் அவங்க தான் உற்பத்தி பண்ணுவாங்க. முழு இலங்கைக்குமான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம். மீண்டும் அந்த காலம் வர வேண்டும். இந்த புலம்பெயர்ந்திருக்கின்ற அவர்கள் தான் நிறைய லேண்ட்லார்ட். அவர்களுடைய நிலங்களை எல்லாம் குத்தகைக்காவது ஏழை எளிய இலங்கை மக்கள், தமிழ் மக்களை உழுது பயிரிடச் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு இந்த நிலம் தேவையில்லை. இருந்தால் அதையும் வித்துட்டு இந்தியாவில் இருக்கிற சில புடுங்கி திங்கிற அரசியல் கட்சிகள், பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டும் பிரபாகரன் பெயரை சொல்லிக்கொண்டும் பிடுங்கி தின்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு திரள் நிதி கொடுத்து நாசமா போயிடுவாங்க, வீணா போயிடுவாங்க. அதனால அவர்களுடைய நிலங்களை எல்லாம் உழுது பயிரிடுவதற்கு இங்கே இருக்கின்ற அகதிகளாக, இங்கே இருக்கின்ற தஞ்சமடைந்திருக்கின்ற மக்கள், நாங்கள் இலங்கைக்கு வருகிறோம் என்று சொல்லுகின்ற அளவிலே அனுரகுமாரா நாட்டை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த பொருளாதார முன்னேற்றம், இலங்கையினுடைய மிகச்சிறந்த முன்னேற்றம் தான் இந்திய சங்கிகளுக்கு சொல்லுகின்ற ஒரு செருப்படி பதில். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.